Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தேனி தொகுதியில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் டிடிவி தினகரன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேட்டியளித்தார். அதன் நேரலையை பார்க்கலாம். பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கான எண்ணற்ற கொள்கைகளை கொண்டிருக்கும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றிக்கான பாதையை எட்டியிருக்கிறது. அதற்கான முதல் படியாக அமைந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை வலுவான கூட்டணி அமைத்து சந்திக்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமர் அரியணையில் அமர வைப்பதன் மூலம் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை வலிமையான நாடாக மாற்றவும் பொருளாதார ரீதியாக நம் நாடு முன்னேற வழிவகுக்கவும் உதவும் என்பதை மக்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். தேனி நாடாளுமன்ற தொகுதியை தமிழகத்தின் தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றும் முனைப்பில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிந்து தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 152 அடியாக உயர்த்தி நமது மாநில உரிமை மற்றும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசின் சிறப்பு நிதியுதவி பெற்று நமது வைகை அணையில் முறையான தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப்படும். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழகம் கேரளாவை இணைக்கும் வழித்தடமான தேவாரம் சாக்குளத்து மெட்டு ரோடு திட்டம் செயல்படுத்த எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். 84ஆம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி திப்பரவு அணை திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்படும். நமது எண்டப்புலி பஞ்சாயத்து பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒவ்வால்துறை அணை கட்டி அதன் மூலம் சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்கும் அப்பகுதியின் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். கண்ணகி கோட்டம் முழுமையாக தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்து நவீன வசதியுடன் கூடிய சுற்றுலா தலமாக மாற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தேனியில் உலகத்தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மத்திய அரசின் கல்வி நிறுவனமான இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மற்றும் மத்திய அரசின் உதவியோடு சித்தா ஆயுர்வேத கல்லூரிகள் நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தேனி தொகுதி தேர்தல் அறிக்கை குறித்து டிடிவி தினகரன் பேட்டியளித்ததை பார்த்தோம். பெரியகுளம் போடியில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.